ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, நான் தியரட்டிக்கலாக லைன் பை லைனாக சொல்ல, நம்ம நீட்டில் சால்வ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக தான் சொல்லிகிட்ருக்கேன். ரைட், ஆரம்பிக்கலாம். செட்டிங் எழுதியும் ஃபார்மல் சார்ஜ் அடுத்து முறை மின் சுமை ரைட். இது எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறது சொல்கிறேன் பாரு. கொஷின் பேப்பரில் ஃபார் எக்ஸாம்பிள் O2 மைனஸ்னு வருது, சம்டைம் O2 மைனஸ்னு வருது, இல்லையா N3 மைனஸ்னு வருது, இது வேணாம், N3 மைனஸ்னு வருது, NO2 மைனஸ்னு வருது. சம்டைம் ஒன்றுமே வராது, ஆனாலும் இதில் சார்ஜ் இருக்குது. அந்த ப்ளஸ் சார்ஜ், இன்னொன்று மைனஸ் சார்ஜ். மைனஸ் சார்ஜ் இது, ப்ளஸ் சார்ஜ் ஏதோ ஒருத்தில் வரும், NH4+. அப்போது அது எங்கே நான் கண்டுபிடிக்கிறது? ஈவன் அது இல்லைனா கூட எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் என்ன வேணும்? ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்கணும். ரைட், ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ. இந்த சார்ஜ் எதால் கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, டியூ டு லாஸ் ஆர் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒருத்தங்கிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்குறதுனாலையோ இல்லை ஒருத்தனுக்கு எலக்ட்ரானை கொடுக்கறதுனாலையோ கிரியேட் ஆகக்கூடிய சார்ஜ் தான் ஃபார்மல் சார்ஜ். ரைட், இந்த ஃபார்மல் சார்ஜுக்கு ஃபார்முலா அதை நம்ம அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது கண்டுபிடிக்கிறதுக்கு கிளாசிக் ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா இல்லையோ ஷார்ட்கட் எது வேணால் வச்சுக்கோ. ரைட், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மல் சார்ஜ் FC ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கோவேலன்ஸ் மைனஸ் பாண்டட் எலக்ட்ரான்ஸ், அந்த ஆட்டத்துக்கான பாண்டட் எலக்ட்ரான்ஸ் மைனஸ், ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து அன்பாண்டட் எடுத்துக்கலாம், மைனஸ் அன்பாண்டட் எலக்ட்ரான்ஸ், அதாவது லோன் பேர் எலக்ட்ரான்ஸ், அன்பாண்டட் எலக்ட்ரான் மைனஸ் பாண்டட் எலக்ட்ரான் பை 2, அதில் பாதி எடுத்துக்கணும், பாண்டான எலக்ட்ரான்ஸோட பாதி எடுத்துக்கணும். ஃபார்முலா சொல்லி பார்க்கலாம். ஃபார்மல் சார்ஜ் which is equal to number of covalents minus unbonded electrons minus bonded electron by 2. ஃபஸ்ட்டு ஃபார்முலா நல்லா பை ஹார்ட் பண்ணிக்கோ, அப்போ தான் நம்மளால் ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்க முடியும். கிளாஸுக்கு எக்ஸாம்பிள்லேருந்து போவோம். ஒரு O3 சார்ஜ் எடுத்துக்கிறேன், ஒரு O3 ஆட்டம். O3னா ஓசோன்மா சொல், இதோட பேர் ஓசோன் லேயர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் இந்த காம்பவுண்ட் தான் இருக்கும். சரி, ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு ஆக்சிஜனை சென்ட்ரல் ஆட்டமாக கன்சிடர் பண்ணிக்கணும். இதோட ஷேப் வரையணும், அதுக்கு சார் சொல்லி கொடுத்துட்டேன், வெஸ்பர் தியரி. அப்போ முதல்ல வெஸ்பர் தியரி போடலாமா? Z = 1/2 நம்பர் ஆஃப் கோவலன்ஸ் எலக்ட்ரான் இன் சென்ட்ரல் ஆட்டம். மூணுமே ஆக்சிஜன்னா அதில் ஒரு ஆக்சிஜனை சென்ட்ரல் ஆட்டமாக கன்சிடர் பண்ணணும். ஆக்சிஜன் அவுட்டர் மோஸ்ட்டில் 6 எலக்ட்ரான். இங்கே சேர்க்கவோ குறைக்கவோ எதுவும் இல்லை, மோனோ வேலண்ட்டும் எதுவுமே இல்லை. அப்போ கேன்சல் பண்ண 3 கேன்சல் பண்ணி பார்த்துக்கோ. இப்போது இதில் 3 வரணும், ஆனால் இதில் 3 இருக்குன்னா 3 பாண்டு பேர்னு அர்த்தம் இல்லை. அதில் ஒருத்த சென்ட்ரல் ஆட்டம், மீதி 2 பேர் தான் பாண்டு பேர். அப்போ Z = 2 பாண்டு பேர், ஒரு லோன் பேர். அப்போ Z = 3ல் 2 பாண்டு பேர், ஒரு லோன் பேர் வந்தால் பெண்ட் ஷேப்பு. அப்போ ஒரு ஆக்சிஜனை மேலே உரையணும், இன்னொரு ஆக்சிஜனை இங்கே உரையணும், இன்னொரு ஆக்சிஜனை இங்கே உரையணும். இதுதான் மெத்தடு. ரைட், இப்போ அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் நீயே போட்டுக்கோ. எப்படி சார் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் போகிறது? ஒரு ஆக்சிஜனுக்கு வெளியே 6 எலக்ட்ரான் இருக்கும். இவனை பார்த்த மாதிரி 2 போட்டுக்கோ. 2 3 4 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 அவுட்டர் மோஸ்ட்டுக்கு 6 எலக்ட்ரான் ஒரு இஷ்டம். ஒரு ஸ்டேபிளான அளவு வேணும்னா ஒரு எலமெண்ட்டை சுற்றி எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும்? 8 எலக்ட்ரான் இருக்கணும். ஆக்டேட் ரூல். இதில் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. ஸோ அதனால் ஒரு எலக்ட்ரானை பக்கத்துலேருந்து வாங்கிக்கும். பாயிண்ட் வச்சு ட்ரை பண்ணு. ஒரு எலக்ட்ரானை பக்கத்துலேருந்து வாங்கி ட்ரை பண்ணும். ரைட்,
இப்போ இந்த ஆக்சிஜனை மட்டும் கவனிய 1 2 3 4 5 6 பாண்டில் இருக்கிறனால இதுவும் சொந்தம் 7. இன்னொரு பாண்டு போட்டோம்னா 8. 2 பாண்டு வந்தால் அதுக்கு பேர் தான் பை பாண்ட். சரி, அதை விடு. இப்போ கவனி 1 2 3 4 5 6 7 8. சரியா போச்சா? ஆக்டேட் ரூல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இவனை கால்குலேட் பண்ணு. 1 2 3 4 5 6. இவனுக்கும் இந்த பாண்டு சொந்தம், அதனால 7 8. இப்போ இவங்க 2 பேருக்கு என்ன கம்ப்ளீட் ஆகிடுச்சு? ஆக்டேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் இவனுக்கு 1 2 3 4 5 6 ஒன்லி. சரி, வேறு வழியே இல்லை. யார்கிட்டருந்து வாங்கிறோம்? இவங்ககிட்டருந்து ஒன்று வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா O3னா 2 பாண்டு பேர் இல்லை, ஒரு பாண்டு பேர் அதை எடுத்துகிட்டா இன்னொரு பாண்டு பேர் இவன் தான் எடுத்தாகணும். இப்போ இவன் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு பாரு? 1 2 3 4 5 6 7. அதே நேரம் இப்போ இவனுக்கு கால்குலேட் பண்ணு. 1 2 3 4 5 6 7 8. இதுவும் பாண்டுங்கிறப்போ 9 எலக்ட்ரான்ஸ். ரூல் உடையுது. எப்போ உடையுதுன்னா இந்த ஆக்சிஜன் வந்து பாண்டை கிரியேட் பண்ணுறப்போ. வேறு வழி இல்லை, பாண்டு கிரியேட் ஆகிடுதுன்னா. பாண்டு கிரியேட் ஆனாலும் அதுக்கு பேர் O3ன்னு சொல்கிறோம். சரி, அப்போ இதுதான் ஷேப்பு. ஆனால் பேலன்ஸ்டாக இல்லை. இவனுக்கு 9 எலக்ட்ரான் இருக்கு, இவனுக்கு 6 எலக்ட்ரான் இருக்கு. சரி, 7 எலக்ட்ரான் இருக்கு. இவனுக்கு ஒன்று கூடுதலாக இருக்கு, இவனுக்கு ஒன்று குறைவாக இருக்கு. இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தரங்க அவனுக்கு. அது கண்டுபிடிக்கிறது தான் ஃபார்மல் சார்ஜ். இப்போ ஒவ்வொருத்தரும் நடுவில் ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் இவனுக்கு ஃபார்மல் சார்ஜ். நம்பர் ஆஃப் இந்த ஆட்டம் மட்டும் பாரு, இந்த ஆட்டம் பாரு. நம்பர் ஆஃப் கோவலன்ஸ் எலக்ட்ரான். கோவலன்ஸ்னா அவுட்டர் மோஸ்ட். ஆக்சிஜன் அவுட்டர் மோஸ்ட்ல 6 எலக்ட்ரான். மைனஸ் அன்பாண்டட் எலக்ட்ரான்ஸ் 1 2 3. unbonded 1 2 3 minus bonded electron by 2. bonded la 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 அப்போ 6 by 2. அதான ஃபார்முலா. இதுக்கு மேல கால்குலேட் பண்ணு. 6 minus 3 இது கேன்சல் பண்ணா 3 minus 3. கட்ட போட்டோமா போரு. த்ரீ த்ரீயோ இது வராது. லிசன் பா, இது ஆக்டேட் கம்ப்ளீட் பண்ணிடு. ஆக்டேட் கம்ப்ளீட் பண்ணிடு. ஆக்டேட் கம்ப்ளீட் இல்லாமல் போகிறது, ரூல் இல்லாமல் போகிறது. ரைட், ஆக்டேட் கம்ப்ளீட் பண்ணிடு. ஆக்டேட் எப்படி கம்ப்ளீட் பண்ணால் லிசன். இதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? மொத்தம் 9 எலக்ட்ரான். இதில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 7 எலக்ட்ரான். இதில் ஒன்று அதிகமாக இருக்குது, இதில் ஒன்று கம்மியாக இருக்குல்ல. இந்த எலக்ட்ரான் இங்கே ஜம்ப் ஆகிடும். ஓகே, இது பாண்டு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோ. இது பாண்ட் எலக்ட்ரான் கிடையாது. டைரெக்டாக இங்கே இருக்க எலக்ட்ரான் இங்கே ஜம்ப் ஆகிடும். ஏன்னு கேட்டால் ஆக்டேட் ரூலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இப்போ கவுண்ட் பண்ணிப்பார். இதை பேலன்ஸ் பண்ணுறது தான் ஃபார்மல் சார்ஜ் பண்ணணும். இப்போ இவன் தாண்டி போனால் இல்லை, இதை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் ஃபார்மல் சார்ஜ் போட்டு பேலன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ ஆக்டேட் ஃபுல் ஆகிடுச்சுன்னு பார்த்துக்க. 1 2 3 4 5 6 7 8. இவனுக்கு 1 2 3 4 புதுசாக வந்த 5 6 7 பாண்டில் இருக்க ஒருத்த 8. இவனுக்கு 1 2 3 4 5 6 7 8. ஆக்டேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு பாரு. இப்போ ஃபார்மல் சார்ஜ் போடு. ஃபார்மல் சார்ஜ் காட்டி கொடுக்கும் எப்படின்னு பாரு. இதில் அவுட்டர் மோஸ்ட்ல 6 எலக்ட்ரான். இப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு 1 2 மைனஸ் பாண்டட் 1 2 3 4 5 6 பாண்டட் எலக்ட்ரான் பை 2. அப்போ 6 மைனஸ் 2 இதை கேன்சல் பண்ணா 3 மைனஸ் 3. அப்போ 6 மறுபடியும் கூட்டினா 5. அப்போ ஆன்சர் என்ன வருது? +1. -1 இல்லை, +1. ஏன் இதில் +1 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கேருந்து ஒருத்தன் தான் இங்கே ஜம்ப் ஆகிட்டான். ப்ளஸ்னா என்ன அர்த்தம்னா எலக்ட்ரான் லாஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இவங்ககிட்ட இருந்த ஒரு எலக்ட்ரான் தான் இங்கே ஜம்ப் ஆகிடுச்சு. அதை பேலன்ஸ் பண்ணுறது சார் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல +1 போடுறேன். இது நீ ஃபார்மல் சார்ஜ் போட்டு கண்டுபிடிக்க தேவையில்லை. இங்கேருந்து ஒருத்தன் போனான், அதனால் இது +1. இங்கே ஒருத்தன் புதுசாக வந்திருக்கான், -1 நீயே போடலாம்.
பட் எல்லா இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகாது. சரியா? சில இடத்துல -2 வரும், அப்போ நீ கன்ஃபியூஷன் ஆகிடுவேன். ஃபார்மல் சார்ஜ் வச்சு போடு. இப்போ இவனுக்கு ஃபார்மல் சார்ஜ் -1 வரும், போட்டு பார்த்துக்கொண்டு நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. ஃபார்மல் சார்ஜ் which is equal to outermost valence electron 6 minus unbonded electron 1 2 3 4 5 6 minus bonded electron 2 தானே, பாண்டை பாரு, by 2 ஃபார்முலா படி. அப்போ இது 2 0, இதை கேன்சல் பண்ணால் 1 மைனஸ் பெரிய சார்ஜ் -1. அப்போ இதோட சார்ஜ் -1 சார்ஜ். இதில் எந்த வகையான ஜம்ப் இல்லை, 0 ஃபார்மல் சார்ஜ். இருந்தாலும் ஃபார்முலா போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. ஃபார்மல் சார்ஜ் which is equal to ஆக்சிஜனுக்கு 6 மைனஸ் அன்பாண்டட் எலக்ட்ரான் 1 2 3 4, பாண்டட் எலக்ட்ரான் 1 2 3 4. ஆனால் பாண்டட் எலக்ட்ரான் by 2 வருமா ஃபார்முலாவில்? ரைட். அப்போ 6 - 4, இதை கேன்சல் பண்ணால் 2 -2, ரெண்டும் ஒரே மார்க்கு ஆட் பண்ணால் 6. இது +6 - 6 0. இதுக்கு ஃபார்மல் சார்ஜ் 0. அப்போ இதை எப்படி நம்ம போட்டு காட்டணும்? இப்படி தான் போட்டு காட்டணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் படி கரெக்டான ஷேப்பாக இருக்கும். இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் தரேன். பிஃபோர் இந்த ஓசன் நோட் பண்ணிக்கோ. ஃபார்மல் சார்ஜ் நோட் பண்ணிக்கோ.